வணக்கம் மக்களை, இன்னைக்கு பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 1 வந்துருச்சுங்க. அதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வியானா இந்த டீச்சர்ஸோட பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்க. அமித் பல வாட்டி கேட்டும் அவங்க அதை எழுத்து கொடுக்கல. நம்ம பிரின்சிபல் சாருமே இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் எழுத்து வச்சு விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இது எதுவுமே கேட்காம நம்ம வியானா பார்த்துக்க எல்லாத்தையும் எழுத்து வச்சுட்டாங்க. சபரி, விக்கல்ஸ் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் எழுத்து வச்சிருப்பாங்க போல. ஆனா நம்ம பிரின்சிபல் இந்த ரெடி ஆகிற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, டாஸ்க்னா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கூட நீங்க இதெல்லாம் பண்ணலாம், ஆனா போகிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆக முடியாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் சார் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே நம்ம சபரி குடுகுடுன்னு ஓடி போய் எழுத்து வச்சிடல, எழுத்து கொடுத்துட்டோம். ஆனா நம்ம வியானா அப்பயே எழுத்து கொடுக்கல. அமித் எங்கெங்கயோ குமிச்சு குமிச்சு தேடியும் அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. அப்ப நம்ம அமித்துக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அவங்க பர்த்டே அன்னைக்கு பயங்கர கோவப்படுத்திட்டாங்க. நேரா வியானா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ்ல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா சொல்ல நம்ம வியானா குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் எழுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு ஷோ இல்ல, 2 ஷோ இல்ல, பல ஷோ எழுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணணும்? அட்லீஸ்ட் ரெடி ஆகிற திங்ஸ்லயாச்சும் இந்த மாதிரி விளையாடாம இருந்திருக்கலாம். பட் என்ன பண்ண, இது இப்பதான் விளையாடுறாங்க, ஃபன் டாஸ்க ஃபன்னா கொண்டு போறதா நினைச்சு போக அது ஒரு சிலருக்கு இரிட்டேட்டிங்காவோ பண்றாங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்குது. அப்ப நம்ம அமித் பயங்கர டென்ஷன் ஆகி எவ்வளவு முதுகு வலிச்சது தெரியுமா, இப்படி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க, இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போறாரு. நம்ம பிரின்சிபல் சாருமே சொல்றாரு, இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ்ல விளையாடுறது இட்ஸ் நாட் குட், இது ஒருத்தவங்கள ஃபீலிங்ஸ்ல விளையாடுற மாதிரி, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்ட வியானாக்கா அழுக வந்துச்சு. ஒரு ஓரமா போய் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியானாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்த போல்டா செய்யறாங்க, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான கான்சிக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கதான் செஞ்சாங்க, அதுக்கு திட்டுவாங்கன்னு கண்டிப்பா தெரியும். ஆனா திட்டும் போது அதை ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, கண்டிப்பா அமித் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க, ஏதாவது வார்த்தை விட்டுருப்பாருன்னு வைங்க, அப்போ அதுவுமே ஒரு டாஸ்க்குள்ள வர்றது தானே. ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டூடெண்ட்டே திட்டுறதா கூட வச்சுக்கலாம்ல. ஆனா அந்த மாதிரி வியானா எடுத்துக்கிறது இல்ல. எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்றதா எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.